இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், பறவைகள் சரணாலயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முண்டந்துறை இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பரப்பு 56,736 ஹெக்டேர்னு சொல்லப்படுது. 1962ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது. கோடிக்கரை இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 1726 ஹெக்டேர். இது 1967ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது. களக்காடு திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பரப்பு 22,358 ஹெக்டேர். ஆண்டு 1976. வல்லநாடு வெளிமான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பரப்பு 1,641 ஹெக்டேர். ஆண்டு 1987. மலை அணில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 48,520 ஹெக்டேர். ஆண்டு 1988. அடுத்தபடியாக தேசிய பூங்காக்களை பற்றி பார்ப்போம். முதுமலை நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 10,324 ஹெக்டேர். ஆண்டு 1940. கிண்டி சென்னையில் உள்ளது. பரப்பு 282 ஹெக்டேர். ஆண்டு 1976. மன்னார் வளைகுடா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 626 ஹெக்டேர். ஆண்டு 1980. இந்திரா காந்தி பூங்கா கோயம்புத்தூரில் உள்ளது. பரப்பு 11,712 ஹெக்டேர். ஆண்டு 1976. முக்குருத்தி நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 7,846 ஹெக்டேர். ஆண்டு 1990. அடுத்தபடியாக பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 30 ஹெக்டேர். ஆண்டு 1962. வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 38 ஹெக்டேர். ஆண்டு 1977. கரிக்கிளி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 61 ஹெக்டேர். ஆண்டு 1989. புலிகாட் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 15,367 ஹெக்டேர். ஆண்டு 1980. காஞ்சிரங்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 104 ஹெக்டேர். ஆண்டு 1989. சித்ராங்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 48 ஹெக்டேர். ஆண்டு 1989. உதயமார்த்தாண்டபுரம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 45 ஹெக்டேர். ஆண்டு 1991. வடுவூர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 128 ஹெக்டேர். ஆண்டு 1991. கூந்தங்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 129 ஹெக்டேர். ஆண்டு 1994. கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 280 ஹெக்டேர். ஆண்டு 1997. வெள்ளோடு ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 77 ஹெக்டேர். ஆண்டு 1997. மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பு 593 ஹெக்டேர். ஆண்டு 1998. அண்மையில் அமைக்கப்பட்ட சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், பறவைகள் சரணாலயங்கள் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதவும்.